ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அது என்ன சார் செவ்வாய் பயிற்சி? எதுக்காக நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த செவ்வாய் பயிற்சியை போடுறீங்க அப்படின்னு கேட்டேன்னா, இந்த செவ்வாய் ஒழுங்காக இருந்தார்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பதவியிலாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். செவ்வாய்க்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி டாப்பில் இருக்கிறது வந்து சுக்கிர பயிற்சி. இந்த சுக்கிர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருந்துடுத்துன்னா, ஈவன் குரு நெகட்டிவாக இருந்தாலும் சரி, சனி நெகட்டிவாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு சமாளிக்கலாம். எதிரிகளை வெல்வதற்கு இந்த செவ்வாய் சாதகமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை, அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும், காரிய வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும், வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். ஆரோக்கிய விஷயத்திலும் இது சங்கடத்தை ஏற்படுத்தும். இந்த செவ்வாய்க்கு மற்றொரு பெயர் வந்து சகோதரகாரகன். செவ்வாய்க்கு அங்காரகன்னு பேர். ஆனால் அவருடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டேன்னா அவருக்கு வந்து சகோதரகாரகன்னு பேர். பூமிகாரகன்னும் இதுக்கு சொல்லுவாங்க செவ்வாயை. இதில் வந்து பௌமன்னு பேர் அவருக்கு. அது என்ன பௌமன் அப்படின்னு கேட்டால், நம்ம பூமியுடைய புத்திரனான செவ்வாய்க்கு பெயர் பௌமன்னு பேர். இந்த பௌமன் வந்து நல்லா இருந்துட்டாருன்னா சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும். சில எதிரியோட ஸ்தானத்தில் இருக்கிறது, மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறதுலாம் உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தை விரயங்களையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். ஸோ பௌமன் என்கிற அங்காரகன் உங்களுக்கு நல்லா இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. இதை தவிர வந்து கோச்சாரத்தில், அதாவது 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 மாதத்துக்கு ஒரு தடவை, சில சமயம் 48 நாள், 50 நாள், சில சமயம் 60 நாள் கழித்து கூட சில இடங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்திப்பார். அதாவது கோச்சார ரீதியாக நவுந்துட்டே போவார். இப்போ இந்த சுச்சுவேஷனில் இந்த ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 1.5 மாதமாக அக்டோபர் மாதத்துலேருந்தே செவ்வாய் வந்து கடக ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். அந்த இடத்துல சந்திரன் சேரும் பொழுதோ அல்லது சந்திரனுக்கு சப்தமஸ்தானம், அதாவது கடகத்துக்கு சப்தமஸ்தானமான மகர ராசிக்கு சந்திரன் வருகின்ற பொழுதோ, அதாவது சந்திரன் செவ்வாய் நேர் பார்வை வருகின்ற பொழுதோ, அல்லது மேஷ ராசிக்கோ விருச்சிக ராசிக்கோ சந்திரன் வருகின்ற பொழுதோ இடப்பரிவர்த்தனை பெறும் பொழுது இந்த செவ்வாய் நீச்ச பங்க பலனை அடைகிறார். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷன், செவ்வாய் கடகராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார், வக்கரகதியில். பொதுவாக நீச்ச கிரகம் கெடுதலை ஏற்படுத்தும். அதில் அவர் வக்கரமாக இருக்கிறதுனால ஒரு கெட்டது இன்னொரு கெட்டதாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குமே தவிர, கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகங்கிற கான்செப்ட் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நீச்ச கிரகம் வக்கரம் அடைவதுங்கிறது வந்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. நெருப்பு சார்ந்த இழப்புகள், அதாவது சண்டை, வார்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் வார் நடக்கிறது. இதெல்லாம் காரணமே வந்து இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டாலே அந்த டைமில் வந்து உலக அளவில் பேரழிவுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். கடந்த 2020 பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சனியும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 டைம் வந்து ஒன்றா சேர்ந்தாங்க. ஒன்றா சனியோடு சேர்ந்து செவ்வாய், இல்லை சனி பார்வையில் செவ்வாய், இந்த மாதிரி அமைப்பு வந்தாலே உலக அளவில் உயிரிழப்புகள் ஜாஸ்தியாகும். அது சில இடத்துல வந்து நெருப்பால் இருக்கலாம், சில இடத்துல வந்து மருந்தால் இருக்கலாம், சில இழப்புகள் வந்து கத்தி சார்ந்த சண்டைகள்னால ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த உக்ரைன் வார் வந்தப்போ அந்த டைமில் தான், கடந்த வருஷம் கூட அந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்தது. இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா செவ்வாய் வந்து கடகராசியில் இருக்கக்கூடிய நீச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் மிதுன ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. இந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால சில ராசிகளுக்கு நற்பலன்களையும், மெஜாரிட்டி ஆஃப் த ராசிகளுக்கு சுமாரான பலன்களையும் தரக்கூடிய வகையில் இருப்பாங்க. அதனால் எந்தெந்த ராசி கஷ்டப்பட போகிறாங்க, எந்தெந்த ராசி சுகத்தை அனுபவிக்க போகிறாங்க. கஷ்டப்படக்கூடிய ராசிகள்னால் வந்து துக்கத்தை அனுபவிக்கணுமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா குரு சாதகமாக இருந்தால் இந்த செவ்வாய் சாதகமாக இருக்கிறத கூட சமாளிச்சிடலாம். சுக்கிரன் இன்னும் சாதகமாக இருந்தார்னா இந்த செவ்வாயுடைய பாதிப்பை கூட ஈஸியாக மேனுவர் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அந்த ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த செவ்வாய் எந்தெந்த இடத்துல இருந்தால் நல்லது பண்ணுவார் அப்படின்னு கேட்டால், முக்கியமான 3 அல்லது 4 இடங்கள். 3ஆம் இடம், உங்கள் ராசிலேருந்து 3ஆம் இடம், உங்கள் ராசிலேருந்து 6ஆம் இடம், உங்கள் ராசிலேருந்து 11ஆம் இடம் ரொம்ப அமோகமான பலன்களை ஏற்படுத்துவார். உங்கள் ராசிலேருந்து 10வது இடத்துக்கு வராரு அப்படின்னு சொன்னால் அது ஓரளவுக்கு ஒரு 75% நற்பலன்களை கொடுப்பார்.
ஆனால் இந்த 1, 2, 4, 5, 7, 8, 9, 12 இந்த இடங்களுக்கு செவ்வாய் வந்தார்னா அந்தந்த காரகத்துவம் என்னவோ அது சம்பந்தமான பதட்டத்தை ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட ராசிக்கும் இந்த பலன்களை ஒத்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. இது எத்தனை நாளைக்கு நடக்க போகிறது, எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பயிற்சி ஜனவரி 21, 2025 அன்று கடக ராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு அங்கேயே ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். செவ்வாய் மிதுன ராசியில் ஜனவரி 21, 2025 முதல் ஏப்ரல் 3, 2025 வரை மிதுன ராசியிலே இருக்க போகிறாரு. அதனால் மேஷ ராசி நண்பர்கள், மகர ராசி நண்பர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய நியூ இயர் ராசி பலன்களும் மற்ற பயிற்சி பலன்களையும் நம்ம சொல்லியிருப்போம். வாருங்கள், உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம். அன்பார்ந்த மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி வராரு. 7லேருந்து 6க்கு வராரு. கடன் பிரச்சனைகளை அடைப்பது, எதிரிகளை வெல்வது, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், நீண்ட நாள் தொல்லைகள் விலகுதல், கணவன் மனைவி உறவில் இருந்த சங்கடங்கள் விலகுவதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்தில் இருந்த குரு இந்த வருஷம் மே மாதம்தான் பயிற்சி ஆக போகிறாரு. ஆனால் இந்த 5ஆம் இடத்தில் இருக்கிற குரு உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுப்பார். எப்படி கொடுப்பாருன்னா, பிப்ரவரி 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. மார்ச் 29 சனியோட பார்வையில் குரு வரார். ஸோ குழந்தைகளிடம் நல்ல மாற்றம், உடன்பிறப்புகளிடம் நல்ல மாற்றம். ஸோ இந்த காலகட்டம் ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் என்னென்ன நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, இல்லை என்னென்ன நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, அது அப்படியும் இப்படி திடீர்னு புயல் காற்று அடித்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி புயல் காற்றடித்து உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த புரட்டி போடுறதுங்கிறது இட் இஸ் அ பாசிட்டிவ் சைன். ஸோ பாசிட்டிவாக விஷயமாக நடக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய உடம்பில், அதுவும் குறிப்பாக மறைவு ஸ்தானங்களில் சிக்கல் இருக்குது, மறைவு ஸ்தானங்களில் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு தீர்வு கிடைக்கும். இதில் இளம் தலைமுறையினர், மகர ராசியில் பிறந்த இளம் தலைமுறையினர் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி நீண்ட நாளாக தவம் கிடைக்கிறாங்க அப்படின்னா இப்பொழுது அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் உடம்பில் இருந்த வியாதி விலகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். சில பேர் இந்த பிசிஓடி இந்த மாதிரி பிரச்சனைகள் பெண்கள் சங்கடப்படுறாங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதே சமயம் இந்த ராசியில் பிறந்த மகர ராசியில் பிறந்த வியாபாரிகள், கலைத்துறை நண்பர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகி நட்பு பாராட்டி செயல்படுவார்கள். ஆனால் அந்த நண்பர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதே சமயம் இவர்களுக்கெல்லாம் நிலம் சார்ந்த தொழில், வியாபாரி, அரசியல் துறை சார்ந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் எதிரியற்ற சூழ்நிலை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் இன்வெஸ்ட்மெண்ட் கைக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 4ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால நிலம் சார்ந்த வழக்குகள், பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரலாம். இதன் மூலமாக நீண்ட நாள் கவலைகள் விலகும், கனவுகள் பலிதமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காமல் இத்தனை நாளாக இருந்திருப்பீங்க. இப்பொழுது அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அந்த பிரச்சனை பண்ணினவங்க உங்கள் வேலையை விட்டு, உங்கள் அலுவலகத்தை விட்டு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, இல்லாட்டி ஷேர் கமாடிட்டி ட்ரேடிங் போன்ற விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வருமானம் அதிகரித்து கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளும் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ மொத்தத்தில் மகர ராசிக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகக்கூடிய மாதங்களாக இருக்கிறதுனால இந்த மகர ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும். குறிப்பாக எங்களுக்கு பிரச்சனைகள் வராதுன்னா ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு, ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள், அனுமன் சாலிசா படித்து வாருங்கள். உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் எதிரிகள் தொல்லை போன்ற சங்கடங்கள் விலகும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய விரும்புபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அறிந்து கொள்ளலாம். அதற்கு தனிப்பட்ட கட்டணங்கள் உண்டு. உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் இந்த 2025 ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து
உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.